அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, ஞானத்தை பற்றி தான் அனைத்து செய்தியும் இல்லையா? ஞானத்தால் நமக்கு கிடைக்கின்ற நன்மைகள் என்ன என்பதை எடுத்து கூறுகின்றது இந்த சாலமோனின் ஞான நூல். நாம் அதன்படி செயல்படுகிறோமா? எப்படி நடக்கிறோம்? எந்த வழியில் நடக்கிறோம்? நாம் தான் அதை நிர்ணயிக்க வேண்டும் இல்லையா? இன்று அவர் நமக்கு என்ன செய்தி தருகிறார் பார்ப்போமா? சாலமோனின் ஞான நூலிலிருந்து அதிகாரம் 7 இறை வார்த்தை 10-12 முடிய. உடல் நலத்திற்கும் அழகிற்கும் மேலாக அதன் மீது அன்பு கொண்டேன். ஒளிக்கு மாற்றாக அதை தேர்ந்தெடுத்தேன், ஏனெனில் அதன் சுடரில் என்றும் மங்காது. ஞானத்தோடு எல்லா நலன்களும் என்னிடம் வந்து சேர்ந்தன. அளவற்ற செல்வத்தை அது ஏந்தி வந்தது. அவற்றுக்கெல்லாம் நான் மகிழ்ந்தேன், ஏனெனில் ஞானமே அவற்றை வழிநடத்துகிறது, அதுவே அவற்றையெல்லாம் ஈன்றெடுத்தது என்பதை அறியாதிருந்தேன். சாலமோன் கேட்டது என்னது? ஞானம். அந்த ஞானத்தோடு மக்களை அவர் வழிநடத்துவதற்கு அது தேவைப்பட்டது இல்லையா? அந்த ஞானம் உடல் நலத்திற்கும் அழகிற்கும் மேலாக நாம் ஞானத்தை அன்பு செய்தால் அந்த அன்பின் மூலமாக நமக்கு அது ஒரு ஒளியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறது. ஏனென்றால் மங்காத ஒளி அந்த ஞானம், தூய ஒளி, சுடரொளி. அந்த சுடரொளிக்கு மீறி வேறு எதுவுமே இல்லை. அப்போ அந்த ஞானத்தால் நமக்கு கிடைக்கின்ற நன்மைகள் என்ன? ஞானம் தீமையை நாடாது. நாம் தீமை செய்ய விரும்பினாலும் நம்மளால் முடியாது. நாம் நன்மை மட்டுமே தான் செய்வோம். ஏனென்றால் அந்த நன்மையின் மூலமாக, ஞானத்தின் மூலமாக நாம் யார் யாருக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அது எடுத்து கூறுகிறதா? அந்த எடுத்து கூறுதல் மூலமாக நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்கள் நமக்கு நடக்கிறது. எது நடக்கும் எது நடக்காது என்பது நமக்கு தெரியாது. ஆனால் இறைவன் அதன் மூலமாக நமக்கு நடத்தி தருவார். நம் விருப்பத்தை நாம் சொல்லிவிட்டோம். அந்த விருப்பத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மளை செயல்படுத்துகிறாரா இல்லையா? செயல்படுத்துகிறார். அந்த செயல்பாடு தான் நமக்குள் நிறைவான ஆற்றலையும் உந்துதலையும் தருகிறது. நாம் இப்படி இருக்க வேண்டும், இறைவனோடு ஒன்றித்து நடக்க வேண்டும். சாலமோன் ஞான நூலில் அவர் கொடுத்த வார்த்தைகள் எல்லாமே உயிருள்ள வார்த்தைகள் இல்லையா? சாலமோன் என்ன கேட்டார்? ஞானம் மட்டும்தான் கேட்டார். அவரை அரியணையில் வீற்றிருக்கும் போது இந்த மக்களை ஆள்வதற்கு, ஏனென்றால் சாலமோனோடு அவர் பேசினார். மோய்சனுக்கு அடுத்தாப்பில் சாலமோனோடு பேசினார் இல்லையா? அப்போ அந்த சாலமோன் என்ன கேட்டார்? மக்களை ஆள்வதற்கு ஞானம் வேண்டும் ஆண்டவரே. அந்த ஞானத்தை கேட்டதால் தான் நிறைய செல்வங்களும் வந்து சேர்ந்தது அவருக்கு, நிறைய நாடுகளும் வந்து சேர்ந்தது இல்லையா? அந்த ஞானம் கொடுத்த வல்லமையும் ஆற்றலும் தான் அவருக்கு ஒவ்வொரு நாளும் அவரை வழிநடத்தி அவர் தேவைகள் அனைத்தையும் உறுதி செய்தது. அந்த உறுதி தான் எல்லாருக்கும் மேலாக இப்பொழுது விவிலியத்தில் பேசப்படுகிறது இல்லையா? அப்போ இறைவன் தாவீதுக்கு கொடுத்த அந்த வார்த்தையை சாலமோன் மூலமாக நிறைவேற்றினார். அந்த நிறைவேற்றல் தான் ஒரு நிறைவான ஆசிரை தந்தது. அப்போ நமக்கு அவர் என்ன வார்த்தை தந்தார், என்ன வாக்கு கொடுத்துக்கிறார், அந்த வாக்கின் மூலமாக நாம் எப்படி இருக்கிறோம், எந்த வகையில் நடக்கிறோம்? தூயாவின் செயல்பாட்டுக்கு நாம் தலை வணங்குகிறோமா? அதன் மூலமாக நாம் நிறைவடைகிறோமா? இல்லை வெறுமனையான வாழ்க்கையாக வாழ்கிறோமா? வெறும் காற்றை போல் இருக்கிறோமா? எந்த வகையிலாக நாம் நம்மளை ஆராய்ந்து பார்த்துருக்கிறோமா? அப்படி ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்கிறோமா இல்லையா என்பதை தெளிவுபடுத்தி விடலாம். அந்த தெளிவை கேட்போமா இறைவனிடம்? வாழும் வள்ளலே இறைவா, எங்களையும் ஒரு மனிதராக மன்னித்து, ஆமாண்டவரே, அந்த மதிப்பில் எங்களையும் பிறரை மதிக்கும்படி செய்தீரே ஆண்டவரே, அதற்கு நன்றி ஆண்டவரே. எல்லாம் வல்லவரே, உம்முடைய கிருபையும் உம்முடைய ஆசீர்வாதம் மட்டும்தான் எங்களுக்கு இருக்கிறது. ஆமாண்டவரே, வேறு நாங்கள் மனிதரை நம்புவது வீண் என்பதை நீர் உணர்த்தினீர் ஆண்டவரே. அதன் மூலமாக நீர் உம்முடைய தூதர்களை கொண்டு ஆமாண்டவரே மனிதராக மாற்றி நீர் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் கொடான கொடி நன்றி ஆண்டவரே. எதை கொண்டு வந்தோம் நாங்கள் ஆண்டவரே? ஒன்றும் கொண்டு வரவில்லை. எதை கொண்டு செல்வோம் ஆண்டவரே? எங்கள் ஆன்மா நிறைவாக முன் வந்து ஆமாண்டவரே நீர் கேட்கின்ற கேள்விகளுக்கு நிறைவாக பதில் கொடுக்கும்படி எங்கள் ஆன்மா நிற்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் ஆண்டவரே. அந்த ஆன்மாவின் காவலாராக எப்பொழுது நீர் இருந்து எங்களை நீர் வழிநடத்த போகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி உம்முடைய வல்லமையுள்ள கருத்துக்களை எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.